அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இந்த பதிவு அவசர பதிவு. இன்னைக்கு ஆகஸ்ட் மாசம் 14ஆம் தேதி வியாழக்கிழமை. அது மட்டும் இல்லாம தேய்பிறை சஷ்டி திதி இன்னைக்கு நமக்கு இருக்கு. இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல பல அற்புதமான சேர்க்கைகளும் அதிசக்தி வாய்ந்த ஒரு அமைப்பும் நமக்கு இருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல இப்ப நான் சொல்ல போற படத்தை மட்டும் நீங்க பார்த்து இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய நீங்க சொன்னாலே போதும், ₹1 கடன் கூட உங்களுக்கு மிச்சம் இருக்காது. அந்த அளவுக்கு நல்ல ஒரு பணவரவையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்கான வழியையும் இந்த பரிகாரம் உங்களுக்கு காமிக்கும். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு வியாழக்கிழமை. இது பெரும் செல்வத்துக்கு அதிபதியான குபேர பகவான் மற்றும் நமக்கு கோடீஸ்வர யோகத்தை அள்ளி தரக்கூடிய குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அடுத்ததா இன்னைக்கு நமக்கு தேய்பிறை சஷ்டி திதியும் இருக்கு. இது முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு ஏற்ற நாள். மேலும் இந்த நாளுக்கு சிறப்பா சேர்க்கக்கூடிய வகையில லா ஆஃப் அட்ராக்ஷன் படி அற்புதமான சேர்க்கைகள் இன்னைக்கு நமக்கு இருக்கு. அது என்னன்னு ஒவ்வொன்னா இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல இன்னைக்கு 55ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு. இன்னைக்கு வியாழக்கிழமை. இது குபேர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். குபேர பகவானுக்குரிய நம்பர் 5. அதே மாதிரி இன்னைக்கு தேதி ஆகஸ்ட் மாசம் 14ஆம் தேதி. இதோட கூட்டுத்தொகை 5. அந்த வகையில 5-5ங்கிற சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. அடுத்ததா 520ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. கூரைய பிச்சுக்கிட்டு பணம் கொட்டும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அபரிமிதமான பணவரவை இந்த ஏஞ்சல் நம்பர் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஆகஸ்ட் மாசம் 14ஆம் தேதி. இதோட கூட்டுத்தொகை 5. இன்னைக்கு ஆடி மாசம் 29ஆம் தேதி. இதோட கூட்டுத்தொகை 11. இதோட கூட்டுத்தொகை 2. 52ங்கிற நம்பர் நமக்கு தேதியில வந்துருச்சு. அடுத்ததா 0ங்கிற நம்பர் நமக்கு எப்பயுமே தேதியில வராது. அதனால அதை பெருசா கணக்கெடுத்துக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அந்த வகையில 520ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. அதே மாதிரி 369ங்கிற யுனிவர்சல் ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த ஏஞ்சல் நம்பர் நம்ம வாழ்க்கையில பல அற்புதங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான நம்பர்னே சொல்லலாம். நிக்கோலா சயின்டிஸ்ட் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய நம்பர். இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வியாழக்கிழமை. இது குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். குரு பகவானுக்குரிய நம்பர் 3. அடுத்ததா இன்னைக்கு நமக்கு சஷ்டி திதி இருக்கு. இது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய 6வது திதி. அதே மாதிரி இந்த வருஷம் 2025வது வருஷம். இதோட கூட்டுத்தொகை 9. அந்த வகையில 369ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. அடுத்ததா 1176ங்கிற மாஸ்டர் ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இது பெருமாளோட எனர்ஜியை நமக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். இருக்கிற எல்லா ஏஞ்சல் நம்பரை காட்டிலும் பவர்ஃபுல்லான ஒரு ஏஞ்சல் நம்பர் எதுன்னு கேட்டீங்கன்னா அது இந்த 1176. அதனாலதான் இத மாஸ்டர் ஏஞ்சல் நம்பர்னு சொல்றோம். இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு ஆடி மாசம் 29ஆம் தேதி. இதோட கூட்டுத்தொகை 11. அதே மாதிரி இந்த வருஷம் 25வது வருஷம். இதோட கூட்டுத்தொகை 7. அடுத்ததா இன்னைக்கு சஷ்டி திதி. இது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய 6வது திதி. அந்த வகையில 1176ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இப்படி இந்த நாள் பல அற்புதமான சேர்க்கைகள் நிறைஞ்ச அதிசக்தி வாய்ந்த ஒரு நாளா அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே ஒரு பதிவு நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். 6 மிளகும் கல்லுப்பும் மட்டும் இருந்தாலே போதும். பல வருஷமா தீராத கடன் பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலும் அது உடனடியா தீரும். நல்ல ஒரு பணவரவும் உடனடியா ஏற்படும். இப்படி ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் அந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த நாள்ல எந்த அளவுக்கு அற்புதமான சேர்க்கைகள் இருக்குன்னு நான் உங்களுக்கு சொன்னேன்.
இது மட்டும் இல்லாம இன்னைக்கு இன்னொரு அதிசக்தி வாய்ந்த அமைப்பும் நமக்கு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைய தீர்த்து வைக்கக்கூடிய மைத்ரேய முகூர்த்தமும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்துக்கான பதிவு தான் இது. இன்னைக்கு நைட்டு சரியா 9:57 இந்த மைத்ரேய முகூர்த்த நேரம் ஆரம்பமாகுது. இன்னைக்கு நைட்டு 11:44 வரைக்கும் இந்த மைத்ரேய முகூர்த்த நேரம் இருக்கு. அந்த வகையில இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை இப்ப நான் சொன்ன இந்த குறிப்பிட்ட மைத்ரேய முகூர்த்த நேரத்துல செஞ்சு பாருங்க. நம்பிக்கையோட செய்யக்கூடிய எல்லாருக்குமே கடன் பிரச்சனை தீர்றதுக்கான வழி கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு பணவரவும் ஏற்படும். இந்த வீடியோல நான் சொல்ல போற பரிகாரம் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரம். அதனால ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம், உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம். சரி, இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு தாந்திரிக பொருளும் தேவை கிடையாது. இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட மைத்ரேய முகூர்த்த நேரத்துல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. நீங்க தூங்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துகிட்டு கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம். உங்க மூச்சா நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் எவ்வளவோ அந்த அமௌண்ட்டை உங்க மனசுக்குள்ள நிலைநிறுத்திக்கோங்க. இப்போ உங்களுக்கு 2-3 கடன் இருக்குன்னா அந்த 3 கடனோட மொத்த தொகை 15 லட்சம் 20 லட்சம் வருதுன்னா அந்த 20 லட்சத்தையோ அப்படி இல்லைன்னா 15 லட்சத்தையோ உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கோ அதை உங்க மனசுக்குள்ள நிலைநிறுத்திக்கோங்க. இந்த கடன்னால நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், அவமானப்படுறேன், இந்த மாதிரி எதிர்மறையா எதையும் யோசிக்காதீங்க. உங்களுக்கு 15 லட்சமோ 20 லட்சமோ வேணும், அதை மட்டும் உங்க மனசுக்குள்ள நிலைநிறுத்திக்கிட்டு இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய எனர்ஜி சர்க்கிளை பாருங்க. இது என்னங்க இந்த எனர்ஜி சர்க்கிள் கோணமானலா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதுவும் ஒரு வகையான எனர்ஜி சர்க்கிள் தான். இத பத்தின தெளிவான விளக்கத்தை இன்னொரு வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த எனர்ஜி சர்க்கிளை உங்க கண்ணால பாத்துக்கிட்டு கேன்சல், எலைட், மேஜிக், சம்ஹவ் இந்த ஸ்விட்ச் வேர்டை உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை நீங்க சொல்லுங்க. எந்த ஒரு எண்ணிக்கை கணக்கும் வச்சுக்காதீங்க. இந்த ஸ்விட்ச் வேர்டு நான் கொடுத்திருக்கக்கூடிய எனர்ஜி சர்க்கிள்லயும் இருக்கும். இப்ப தனியா உங்களுக்கு ஸ்கிரீன்லயும் நான் கொடுத்திருக்கேன். இந்த எனர்ஜி சர்க்கிளை பார்த்துக்கிட்டு உங்க மனசுக்கு போதும்னு தோன்ற வரைக்கும் இந்த ஸ்விட்ச் வேர்டை சொல்லுங்க. நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்யற எல்லாருக்குமே நல்ல பலன் உடனடியா கிடைக்கும். மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.